ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மரணமாஸ் என்ற மலையாள படம் தான். இந்த படத்தை இயக்குனது சிவபிரசாத், ரைட்டிங் சிவபிரசாத், சிஜு சன்னி. நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. வில்லனா வந்து ராஜேஷ் மாதவ் நடிச்சிருக்காரு மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். கேரளாவில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் சீரியல் கில்லர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பசில் ஜோசப் வந்து டவுட் பட்டு அவரை பிடிக்கிறாங்க. அப்புறம் அவர் அந்த சீரியல் கில்லர் இல்லை அப்படின்றது தெரிய வருது. அப்போ சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவரை தேடின்னு போகிறான். அந்த வயசானவரும் அந்த சீரியல் கில்லரும் ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. அதே வண்டியில் ஹீரோயினும் ஏறுறாங்க, சசின்ற ஹீரோயினும் ஏறுறாங்க. அப்போ இவங்க டிரைவர் கண்டக்டரோட பயணிக்கும் போது நைட் டைம் அது. பசில் ஜோசப்பும் லவ்க்காக அந்த பொண்ணுக்கிட்ட பார்க்கறதுக்காக அவரும் பஸ்ஸில் ஏறுறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசானவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரே அடித்த உடனே அவர் இறந்துடுறாரு. இப்போ இந்த சடலத்தை வச்சுக்கின்னு ஹீரோ வந்ததால் எப்படி வந்து அதை கையாளுறாங்க, அந்த சடலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பின்னாடி இருக்க வில்லன் வந்து உண்மையிலே சீரியல் கில்லர் தானா அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ கடைசியில் வந்து இந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணுறாங்க, இந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட அன்பு கிடைக்காதவர், அவர் ஒரு பக்கம் எங்கேயும் நிற்பார். இன்னொரு கிளை கதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாயை தேடி ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுக்கு 50,000 ரூபாய் வேலை கொடுத்துருப்பாரு. அது வந்து கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு அதை ஹீரோ கண்டுபிடிச்சி கொடுத்தாரா, ஹீரோ வந்து வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு அவருக்கு ஒரு இனாம் கொடுத்துருப்பாங்க, சன்மானம் கொடுத்துருப்பாங்க. அவரை யார் பிடிச்சாங்க அப்படின்றது தான். கடைசியில் வந்து ஒரு குப்பை தொட்டி இதில் வந்து ஃபைட் இருக்கும். அது வந்து காமெடியாக இருந்துச்சு. பசில் ஜோசஃபோட காமெடி வந்து சில இடத்துல நல்லா இருந்துச்சு. என்னதான் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வோடு போச்சு. காமெடி தான், ஒன்லைன் காமெடிஸ் வந்தாலும் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ஸ்லோவாக போச்சு. பசில் ஜோசப் இருந்ததால் சில இடத்துல அந்த காமெடிலாம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தது. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்தது. இவர் தான் ஃபஸ்ட்டே காமிச்சிடுறாங்க, சீரியல் கில்லர் யாருன்றதை காமிச்சிடுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் காமெடி ஆல்மா இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஃபைட்டில் வந்து கொஞ்சம் சீரியல் கில்லர் மாதிரி காட்டுறாங்க. அதனால் எந்த ஒரு விறுவிறுப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 படம் வந்தது. பசுகா, ஆலப்புழா ஜிம்கானா அண்டு இந்த படம் வந்தது. இந்த படம் வந்து மொத்தம் 3 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 படம் பார்த்தேன். 2 படமே வந்து போரிங்காக தான் இருந்தது. இந்த பசில் ஜோசப்பில் சில காமெடி நல்லா இருந்தது தவிர இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. ஒருவேளை பசில் ஜோசப் ரசிகர்களுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஸோ நடுவில் வந்து ஒரு காமெடி, இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து சுடுகாடில் வர மாதிரி ஒரு காமெடி ஷூட்டிங் இருக்கும். அது இன்னும் போர் அடிச்சுது. ஸோ இந்த பாபு ஆண்டனி வந்து ஒரு நாயை தேடின்னு வருவார். அதெல்லாம் வந்து சொல்லலாம், சில சீன் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பசில் ஜோசப் இல்லைன்னா இந்த படமே வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அவர் தான் சில இடத்துல வந்து அதே மாதிரி அவரோட லுக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக நல்லா ஹேர் டைலாம் வேறு கலர்லாம் பண்ணி அது ஒரு நல்ல லுக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு தமிழ் ஹீரோ மாதிரி ஒரு செய்கை காட்டுவார். அதெல்லாம் வந்து காமெடியாக இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா மரணமாஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும், கடைசி ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சு. பசில் ஜோசப்போட காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட்டும் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இது என்னோடய கருத்து தான். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.